ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்ஸ் பற்றி நேற்று புதுசாக ஒரு செய்தி அறிவிப்பு கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நேற்று நார்த் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 18,000 வேகன்சிக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று இந்த லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு தொடர்பான வேலைவாய்ப்புகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அது இல்லாமல் பேங்கிங் ஜாப்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் தான் கொடுப்போம். அதனால் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எந்த ஜாப் அப்டேட்ஸ்னாலும் உடனே கொடுப்போம். அதற்கான ஸ்டடி பிளான் எல்லாமே இந்த சேனல்லையே கவர் பண்ணுவோம். இப்போ இந்த சர்க்குலர் பற்றி பார்ப்போம். இது எந்த போஸ்ட்டுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி பற்றி சொல்லியிருக்காங்க. ஏஎல்பிலேருந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5696 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் எக்ஸாம் வர மாதிரி இருக்குது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜோனல் ரயில்வேஸ்லேருந்து அந்த வேகன்சி டிமாண்டுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அதனால் வேகன்சி விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான சப்ஜெக்டோட நேற்று 18/6/2024 அன்றைக்கி லெட்ரு ஒன்று பாஸ் ஆகிருக்கதா. இந்த லெட்ரு வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக பரவிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 218 வேகன்சி கிட்ட, 218 216 வேகன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க. சதர்ன் ரயில்வேக்கு 218 ஏஎல்பி வேகன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அது 726 வேகன்சி அதிகரிக்கணும்னு கேட்டிருக்கதாகவும், எல்லா ஜோன்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 18,799 வேகன்சி தேவைப்படுது, அதை நிரப்ப சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி டிமாண்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இந்த லெட்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5696 வேகன்சிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி அந்த ரயில்வே சங்கங்கள் எல்லாமே வேகன்சி அதிகமாக இருக்குது நிரப்பணும்னு சொல்லி அதோட கோரிக்கை எல்லாமே ஏற்கனவே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விரிவாக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜோனில் எவ்வளோ வேகன்சி, நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, இப்போ எவ்வளோ நிரப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நேற்று தான் இந்த லெட்டர் பரவுனதாக ஒரு டிஜிட்டல் சைனோட, ரயில்வே போர்டோட டைரக்டரோட டிஜிட்டல் சைனோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ரயில்வே போர்டு நாங்கள் வேகன்சி அதிகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கல. இது வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஜோனல் ரயில்வேஸ்லேருந்து ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டிமாண்ட் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வேகன்சி இருக்குது அப்படின்றனால. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஏஎல்பிக்கு தான் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ட்ரெயின் ஓட்டுறதுக்கு தான் அதிக வேகன்சி தேவைப்படுது. அதுக்கு தான் ஆளும் டிமாண்ட் இருக்கிறதுனால ஒரே ஆளே நிறையா ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் வந்திருந்தது. ரீசெண்டாக கூட 1-2 ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறதுனால அதையே ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக பார்க்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட இந்த மாதிரி ஒரு லெட்ரு ஒன்று பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? அதனால் ரியலாக இருக்கிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் பண்ண போகிற டிசிஷன் தான். இவங்க என்ன தான் சொன்னாலும் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுனாக்கா வேகன்சி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது போன ஏஎல்பி டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வேகன்சி வந்திருந்தது. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஏஎல்பி தனியாக, டெக்னீஷியன் தனியாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த லெட்டர் மூலமே வேகன்சி அதிகமானுச்சுனாக்கா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து நேற்று நார்த் இந்தியா ஃபுல்லாக பரவிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் ரயில்வே எக்ஸாமுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா எல்லா கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ரயில்வேக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங் கிளாஸஸ், அது இல்லாமல் ஸ்டேட் ஜிகே கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். சயின்ஸ்க்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.